Taste the Daily. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு கட்டணம் இன்றி செல்ல வனத்துறை அறிவித்ததற்கு அதிமுக எம்எல்ஏவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பாபநாசம் அகஸ்தியர் அருவி சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் செல்ல பாபநாசம் வனத்துறை கட்டணம் வசூலித்து வந்தது. இது சம்பந்தமாக அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளருமான இசக்கி சுப்பையா கடந்த 2022 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த மாதம் கட்டணம் இன்றி செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே பாபநாசம் வன சோதனை சாவடிக்கு வந்த இசக்கி சுப்பையாவுக்கு உள்ளூர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். சட்டவிரோதமானது. ஏன்னா ஜியோ ரொம்ப தெளிவாக அரசாணை என்ன சொல்லுதுன்னா விசிட்டர்ஸ் தான் வாங்கணும் இருக்கு. லோக்கல் விசிட்டர்ஸ் எப்படி விசிட்டர்ஸ் ஆவாங்க? ஆக மாட்டாங்க. அது வாங்கினது தப்பு, சட்ட விரோதமானது, உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் அவங்க வாங்க முடியாது. அது மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து போற அத்தனை மக்களுக்கு கிடைத்த இது ஒரு மாபெரும் வெற்றி தான் சொல்றேன்.